கைஸ் நான் தான் உங்கள் எமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 11. இன்றைக்கி நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வர குமரேசன் சொல்லி ஒருத்தர், அவர் நானும் இன்றைக்கி சேர்ந்து நம்ம உட்லேண்ட் மேன்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எனக்கு உட்லேண்ட் மேன்ஷன் தான் கைஸ். பேருக்கு லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. 3 நாள் வீடியோ பிள்ளைன்னு போட்டு கழுவி ஊற்றாதீங்க. ஸோ சாரி. சரி, நம்ம இவருக்கு எல்லா தேவையான வெப்பன்ஸும் நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இருங்க கைஸ். இப்போ நான் சொல்ல மாட்டேன், இந்த எல்லாம் நிறைய இது ஊறப்பட்டது கொஞ்சம் மாறி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நானும் பழகிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சொல்லித்தாங்க, எனக்கு தெரிஞ்சே நானும் பண்ணுறேன். இப்போ போட் எடுத்துக்கிறேன். நான் செஞ்சு வச்சுருந்தேன் நம்ம போன பாட்டில் அயன் ஃபார்ம் செய்கிறதுக்காக. இவருக்கு சாரி ப்ரோ, இவர் நம்மகிட்ட கேட்டிருந்தார், அதனால் இவரை கூப்பிட்டுக்கிட்டேன். இவர் நம்ம கூட டிஸ்கார்டில் ஜாயின் ஆகி தான் எப்பயும் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ இவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருங்க, கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ போகிற வழியிலே இப்போ நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் இப்போ இருங்க, இந்த இதெல்லாம் க்ளீனே பண்ணலை. இப்போ இங்கனக்குள்ளே தான் அவர் சொல்கிற ப்ரோ பெட் எடுக்கலையேன்னு. இப்போ ஆடுங்களை பக்கம் விட்டு சரி ஓகேன்னு இப்போ நம்ம ப்ரோ இங்கிட்டே என்ன போன வாட்டிலே நம்ம இது செஞ்சு வச்சுருந்தேன். அதில் பெட்டு இங்கே ஒன்று இருக்குது, அது போக இதில் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இருந்துச்சு உள்ளு, அதான் அதை வச்சு இப்போ செஞ்சு கிளம்பலாம் ப்ரோன்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோன்னு சொல்லி அதுக்கப்புறமே ப்ரோ கட்டின அயன் ஃபார்ம் ஃபுல்லாக நான் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னேன். ப்ரோ நமக்கு டைம் இல்லை ப்ரோன்னு சொன்னேன். ப்ரோ சுற்றுவோம் ப்ரோன்னு சொல்லிட்டு என்னது இப்போ கேட்டார். இப்போ இருங்க, பெட்டு 2 செஞ்சாச்சு. அவருக்கும் எனக்கு ஒன்று கொடுத்துருவேன். எங்கே போயிட்டா இருப்பாருங்க, சொல்லிக்கிட்டே இருந்தப்பா அவர் பார்க்குறக்கு போயிட்டாருங்க. நானும் உங்கள்கிட்ட காமிக்கணும் இருந்தில்ல எவ்வளோ இது சேர்ந்துருக்குன்னு. இருங்க அப்படியே காமிக்கினேன். ப்ரோ அல்லாட என்ன ப்ரோ, நீ பெல்ட்டே வச்சுக்கோ ப்ரோ, உனக்கு பெட்டு பின்னாடி போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. இப்போ என்னது இது தாங்க என்ன ஒரு ஸ்டாக்கு எக்ஸ்ட்ராகிட்ட வந்திருக்கு. ஆமாம், இதில் நிறைய தாங்க சேருது. ஆனால் என்ன இதுக்கிட்டே ஏஎஃப்கே பண்ணுறாப்புல இருக்குது. இதை நான் வேறு இந்த சைடில் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த என்னது ட்ராக்குங்களை, அது பாட்டுக்கு இருக்கட்டுமா வேணாமான்னு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இருங்க நம்ம அங்கே மொத்தமாக போகணும். நான் போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நேரமாகும். ஏன்னா உட்லேண்ட் மேன்ஷன் இங்கேருந்து ஒரு 2000 பிளாக் தள்ளி இருக்கு கைஸ். ஆனால் திரும்பி அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இந்த போகிற வழியிலே இந்த ரூயின் போட்டல் பார்த்தேன். அதனால் இந்த ரூயின் போட்டல் உங்களுக்கு காமிச்சிருவோமேங்கிறதுக்காக எனக்கு ரூயின் பண்ண சொல்ல அவராக தான் சொன்னேன். ப்ரோ இது ரூயின் போட்டல் என்ன அடிக்குது, பிளாக்கா ரூயின் போட்டல் ப்ரோன்னு. சரி நானும் என்ன அது பார்த்தேன். ஏன்னா பார்க்க ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை என்ன இது என்னமோ ஒரு செஸ்ட்டு இருக்கும், அந்த செஸ்ட்டாக காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் என்ன இந்த ப்ரோ லாவா கிளப்பி விட்ட ப்ரோ. அட முடிஞ்சா ஏன்னா செஸ்ட்டு கொஞ்சம் நான் ஒரு செஸ்ட்டையும் காணும். சரி என்னன்னு தெரியலை. இதில் நிறைய விதமான ஒரு எப்படி சொல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் இப்போ என்ன சொல்லலாம், தூங்குவோம் ப்ரோன்னு சொல்கிறாரு. தூங்கிடுவோம் ஏன்னா நான் நைட்டாக போகுதுன்னு. நல்ல வேலை பெட்டு அவர் ஒன்று வச்சுருக்காரு, நான் ஒன்று வச்சுருக்கேன். இதான் அப்போதே 8 வந்தோம். இப்போ ஆனால் -300 தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். 300க்குள்ளே இருட்டிடுச்சு போட்டு. எப்படி தான் கடுப்பாகுது கேஸ். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் சொல்லுங்க கேஸ், நான் போடுறேன். நீங்கள் சொல்கிற வச்சு தான் நானும் மெயினாக போட போகிறேன். நீங்கள் சொல்லிக் கொடுங்க கேஸ், நான் அதை வச்சு நான் கன்ஃபார்மாக போட்டுருவேன். நீங்கள் மறக்காமல் கேஸ். இப்போ சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறது நான் எப்போ கரெக்டாக நான் காலைல 9 மணி ஆயிருங்க. 9 மணி இல்லை 8:30 ஆயிரும் போஸ்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நேரமாகும் கைஸ். அது போக இதில் நிறைய இது வந்திருக்காங்க கைஸ். இது என்ன நம்மளை முறைக்குது, என்ன முறைக்கிறப்போ போய்த்தலை முறைச்சா பிச்சு கொண்டுருவேன். ஆமாம் கைஸ், இதில் நிறைய இது வந்திருக்கு. இந்த நான் ஓஷன் மானுமெண்ட்டுன்னு இருக்கான், அது போக என்னமோ ட்ரையல் சேனல் இருங்க கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இது இப்போ நான் போகிறல இவர் தான் சொன்னார், ப்ரோ இந்த பயம் பாரு ப்ரோன்னு. பார்க்க நான் நல்லா இருக்கேன்னு போனேன். ப்ரோ கொஞ்சம் பார்த்தே இரு ப்ரோ, உள்ளே என்னாவது ஒத்த கண்ணை இருப்பான், அவன் அடித்தான்னு நீ செத்து போயிரு ப்ரோன்னு சொல்கிறாரு. போகிறப்ப பீதியை கிளப்பி விட்டார். எப்படி போகிறது இல்லாமல் பயந்துக்கிட்டு வேற போனேன். இவர் போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. ப்ரோ ஒருத்தன் என்னது ஹெச்பியாக அவனுக்கு குறையாது, அவன் ஒரு ஒத்த கண்ணு, அவன் என்னதான் அடித்தானே நீ அவ்வளோதான் ப்ரோ, நீ காலி ப்ரோன்னு சொல்கிறாரு. எனக்கு இருக்கிறது பயத்தை கிளப்புறாரு. எனக்கு ஒன்றும் தெரியல. ப்ரோ கொஞ்சம் கூட்டிகிட்டு போனால் அதெல்லாம் வாய்ப்பில்லை ப்ரோ, நீ எப்படியாலும் வா ப்ரோன்னு சொல்கிறாரு.
அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி இந்த இருக்கிற இந்த என்னது டெக்கரேஷன் ஐட்டமாக பார்த்து எடுக்கிறேன். இந்த பூ எடுக்கிறேன். இந்த வுட்டு கொஞ்சம் இருக்குல்ல, இந்த வுட்டை வேணால் ஒரு 2 பிளாங்க் இல்லை 3 இது எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிக்கும். லூட்டையும் வலிச்சு எடுக்கணும், எப்படியும் பார்த்துக்கலாம். இது ஒரு எத்தனை கொஞ்சம் இருக்குது, உடச்சி வச்சுக்குவோம் போதும் டெக்கரேஷனுக்கு. இப்போ இருங்க நான் திரும்பியும் அங்கே போயிட்டு தான் நான் கண்டினியூ பண்ணோம். ஏங்க நான் டேரெக்டாக அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணேன், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல். ஐஸ் சுற்றி முற்றி வந்தாச்சு. மொத்தம் என்னது இங்கே வந்துட்டேன். 2000 பிளாக்கு, 1000 இல்லை 2000. இப்போ நம்ம உள்ளே நுழையணும். உள்ளே நுழைஞ்சு நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும். இவர் வேறு என்னது பெட்டை வச்சுக்குவோம் ப்ரோ, பெட்டு வச்சுக்கோன்னு சொன்னார். சரி பெட்டை ஒரு ஓரமாக வச்சு செஸ்ட்டு வேறு க்ரியேட் பண்ணி ஆகணும். நீங்கள் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணி இங்கே செஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இந்த லூட்லாம் வச்சுருவோம். ஏன்னா சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் எங்கே இந்த இது கோல்டுலாம் இருக்குன்னு பார்க்காதீங்க. வரவழியில் நிறைய லூட்டு கிடச்சிச்சு, அதெல்லாம் அப்படி தான் உருவிட்டு வந்தேன். எனக்காக கோல்டு, அவருக்கு டைமண்ட் கிடச்சிச்சு. அதெல்லாம் எங்கே அவர் கீழே கேவுக்குள்ளே இறங்கினா அவர் கிடச்சிருச்சு. அதெல்லாம் ரொம்ப இது இருங்க. இப்போ இதில் நிறைய இது இருக்குல்ல. இந்த உட்லேண்ட் மேன்ஷன் பற்றி எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது, ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நான் எதாவது விட்டுருந்தேன்னா இல்லை வேறு ஏதாவது. இவன் யார்றான்? இவன் தான் இந்த விண்டிகேட்டர் வாசல்லே வந்து வரவேற்கிறியா? வா வந்து சாவு போ. வாசல்லே வந்து வரவேற்கிறான். ஆமாம் இந்த இப்போ என்ன சொல்லுங்க கைஸ், அந்த பேர் என்ன ஏதாவது விட்டுருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். ஆனால் சொன்னீங்கன்னா தான் அடுத்து நான் ஏதாவது கன்ஃபார்மாக எடுத்துக்க முடியும். நீங்கள் யாராவது சேர்ந்து என் கூட என்னது ஜாயின் பண்ணி விளையாடன்னு சொன்னீங்கன்னா எனக்கு மறக்காமல் டிஸ்காலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவர் என் டிஸ்கால் வரலன்னு சொன்னார், அதனால தான். இருங்க கைஸ், நான் மொத்தமாக உள்ளே போய்ட்டு மொத்தமாக காமிப்போம். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ டார்ச் இருக்கான்னு. இந்த இருக்குது ப்ரோன்னு சொல்லி என்னது தூக்கி போட்டார். உங்கள் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டேன், ஒரு பெட்டிக்குள்ளே இருந்துச்சு, அதை எடுத்துறேன்னு சொன்னார். எங்கள் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு எனக்கே எல்லாம் தராரு. ஆமாம், நம்ம லெஃப்ட்டில் போவோம். லெஃப்ட்டில் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்னென்ன இருக்குன்னு. இவர் எனக்கு முன்னாடி போகிறாரு. இரு ப்ரோ, அட நான் தான் போய் ஆளாக. எங்கே என்ன லூட் இருக்குது இருங்க பார்ப்போம். இது இந்த இடமா? இது நான் கொஞ்சம் யூடியூப்லேயே பார்த்தேன். இங்கே நான் சாப்ளிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா வேறு எதுவும் இருக்கா உருப்படியாக. இதான் சாப்ளிங் தான். சாப்ளிங் சும்மா கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கோ. வேறு அங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. ஜாம்பி இங்கே வாடாம்மா, வாடா வாடா வாடா, இன்னைக்கு உன்னே தான், நீ தாண்டா பலியாடு, வாடா வா வா வா, சாவு சாவு சாவுடா, செத்துப்போ. ஐயோ என்கிட்ட அனுப்பிடுறாரு. ஏன் ப்ரோ என்கிட்ட அடிச்சு பற்றி விடுற? நீ அடி ப்ரோ. இவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒளி அப்படியே வெட்ட வழியாக தெரியுது, போய் ஒழுங்கா ஒளிப்போ. அவர் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காரு ப்ரோ? என்ன ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். பின்னாடி ஒருத்தன் இவனை ஜாம்பி வந்து அடிச்சிருச்சாரு பாவத்தை. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ப்ரோ என்ன ப்ரோ அவனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அடி ப்ரோன்னு. அவன் அடிச்சுட்டு பின்னாடி ஒரு ஜாம்பி பையன் வந்து அடிச்சிட்டான் அவரை. இப்போ எங்கே இது என்ன? இது ஏதோ சம்திங் சஸ்பீஷியஸாக இருங்கிறது வந்து பார்ப்போம். இது தெரியுங்க, இது என்னது இதுக்குள்ளே வந்து அந்த பேர் நம்மள ஐயோ டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குதே. இதுங்க பேர் ஏஞ்சல் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஏஞ்சல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுங்க கையில் நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாமா கைஸ்? இதை நம்ம கூட கூட்டிகிட்டு வச்சுக்கலாம். இது பேர் ஆமாம், இது வச்சுக்கலாம். இப்போ இந்த காமிச்சனில் இந்த ரூம் என்னன்னு மிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். என்ன ஏதாவது உள்ளே இருக்கா? மாய மந்திரம் எதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? உள்ளே தான், ஆனால் வழி இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. உள்ளே யார் அது? ஐயோ உள்ளே யார் அதுன்னு கேட்டால் இந்த க்ரீப்பரு. ஆமாம், எங்கேயோ இந்த ஆரோ வருது, ஆனால் எங்கேருந்து தெரியல. ஐயோ அவர் அடி வாங்குறாரு. அவர்கிட்ட அவர் கூப்பிட்றாரு, ப்ரோ வந்து அடி ப்ரோன்னு. ஆனால் போ ப்ரோ, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோப்போ ஜாம்பி செத்து போடா. இப்போ நீ என்கிட்ட வந்து யாரோ மட்டும் அடிக்குது, எங்கேருந்து அடிக்குது தம்பி? எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஆரோவை பார்த்துட்டேன்ல, இந்த இருக்கியா, வாடா இன்னைக்கு நீ மாட்டினில்ல, வா வா வா.
காலி. இது என்ன ஓப்பன் கொடுக்க, ஆனால் ஓப்பன் கொடுக்க முடியல. சரி இது என்ன அது? கைஸ் இங்கே வேறு மாதிரி இருக்குமா? இது நான் திடீர்னு கண்டுபிடிச்சேன் இந்த ரூம் மாதிரி இருக்குன்னு. இது என்ன அது? கோல்டன் ஆப்பிள் எஃபிஷியன்சி 1. கோல்டன் ஆப்பிளுக்கெல்லாம் எஃபிஷியன்சின்னு என்சான்மெண்ட்லாம் வரும் தெரியலை. பார்ப்போம் போகிற வழியில். அடுத்து இருங்க கைஸ், அடுத்து நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம். இங்கே என்ன இருட்டாக இருக்குது? அட இது டம்மி பீஸு. ஆமாம், இதில் ஒன்றுமே இருக்காது. சும்மா பேருக்கு தான் ஸ்டோரேஜ் ரூம், ஆனால் ஒன்றுமே இருக்காது. வேஸ்ட் பீஸ் இதெல்லாம். ஆனால் என்ன கடுப்பாகும் பார்த்து. எல்லாம் சில பேருங்க லூட் இருக்குன்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஒன்றுலேயுமே இருக்கா. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் தேடுறாரு லூட் இருக்குன்னு. ப்ரோ இல்லை லூட் இருக்கான்னு சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கும் ப்ரோன்னு சொல்கிறேன். இல்லை ப்ரோ வாய்ப்பில்லைன்னு சொல்கிறேன். சரி ஓகே ப்ரோன்னு வராரு. இங்கே வேறு என்ன லூட் இருக்குது? எங்கே உள்ளே யாருக்கா? அட டேய், நீ என்னடா எங்கேனாலும் இருந்துக்கிட்டே இருக்கியாடா? போடாமல லூஸ் பக்கி. விண்டிகேட்டரா வேண்டிகேட்டரா ஏதோ ஒரு கேட்டரு. இவன் எம்பரால்டு தரான், அதுக்காக நான் வச்சுக்கலாம். என் பேர் விண்டிகேட்டர் தான் நினைக்கிறேன். போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். கையில் ஒரு கோடால் ஏற்றிக்கிட்டு வரான் வான்னு. ஆமாம், சவுண்டு விடுவான் பாருங்க. ஓய் ஏதோ மாதிரி சவுண்டு விடுவான். அந்த சவுண்டு தான் வெறுப்பாகும். இது என்ன டோரு? இது என்னன்னு தெரியல. இதை இவர்கிட்ட என்ன ப்ரோ ஓப்பன் பண்ண ப்ரோன்னு சொல்கிறேன். அட நீ பண்ண ப்ரோன்னு சொல்கிறாரு. நான்லாம் பண்ணலை, நீ பண்ண ப்ரோன்னா சரி இரு ப்ரோ பண்ணுறேன். அப்படியே நிற்கிறாரு. ப்ரோ பண்ணு ப்ரோன்னா ப்ரோ நில்லு ப்ரோ கொஞ்சம் நேரத்துக்குன்னு சொல்லிப்பேன். என்னன்னு இந்த இங்கே வந்துட்டான். அட செத்துப்போ ஆத்தாடி. நல்ல வேலை, ஒரு செகண்ட் அவர்கிட்ட திரும்பினாலும் நம்ம செத்துருப்போம். அவர் ஓப்பன் பண்ணுறா தெரியல. அவர் இப்போதைக்கு வர மாட்டார். இப்போ நம்ம உள்ளே இருக்க இதை ஓப்பன் பண்ணி ஏதாவது லூட் இருந்துச்சுன்னா நம்ம வலிச்சு நிற்கிறோம். எங்கே ஓப்பன் பண்ணிடுவோமா? திறந்துடு சீஸே, ஓப்பன் குறைச்சிஸ்டோ. முடிஞ்சு. உள்ளே என்னது? உள்ளே எதுக்கும் உட்காந்துக்கிட்டே போவோம். எவனாவது இருக்க போகிறான். டேய் குறுக்கால எவனும் இருந்துடாங்கடா, நான் பாவண்டா. யாரும் இல்லை. சரி ஓசியில் வந்ததுக்கு இந்த மேட்டையும் தூக்கும். இது என்னமோ ஒன்று இருக்குது, இரும்பு பெட்டி மாதிரி. இதையும் தூக்கிக்கும், ஏன்னா யூஸ் ஆகும் எதுக்காது. டைமண்ட் பிக்காக்ஸஸ் சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கு. இதை வச்சு மைன் பண்ணுவோம். இது பேர் என்னது? அது கால்ட்ரன். சரி இருங்க, அடுத்து எதுக்கு போவோம் கைஸ்? அடுத்து படிக்கட்டில் தான் ஏற போகிறோம். அடுத்த ரூமு கைஸ். கொஞ்சம் ரெக்கார்டிங் பக்காயிருச்சு. ஏன்னா ரெக்கார்டிங் பக்காகி நிறைய இது கட்டாயிருச்சு. இந்த உங்களுக்கு பொருளை மட்டும் காமிக்கிறேன். இந்த பக்கெட்டு, இந்த புக்கு 45 எடுத்தேன். கோல்டன் ஆப்பிள் ஆல்ரெடி எடுத்தாச்சு. எமரால்டு 2. இந்த டிஸ்கோ ஒன்று எடுத்தேங்க. இந்த ரெக்கார்டிங் பக்காகி இந்த அட் அ டைமில் என்ன ரெக்கார்டரு, இந்த டிஸ்கார்டு, மைண்ட் கிராஃப்ட்டு எல்லாம் ஓப்பனாக இருக்கனால ரெக்கார்டர் பக்காயிருச்சு கைஸ். கொஞ்சம் தான் கோச்சுக்காங்க. சரி நம்ம இருங்க, இதுக்குள்ளே போவோம். இங்கே என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க? செடிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செத்துப்போம். ஒரு அடி அடித்தாலே செத்து போகிற பேசுனீங்களாம். இப்போ அடுத்து வேறு என்ன மிளூரும் மேலே ஏற போகிறாரு. வெயிட் பண்ண ப்ரோ, சுற்றி பார்த்துட்டு போவோம்னா. இல்லை மேலே ஏறுவோம் ப்ரோ. ப்ரோ சுற்றி பார்த்துட்டு போவோம்னா. சரி வாராரு. அவருக்கு அவரை பரப்பு மேலே ஏறணும்னு. இங்கே இவங்க குத்து சண்டையெல்லாம் பார்ப்பாங்க போல். குத்து சண்டை போட்டு விளையாடுவாங்களோ. நல்ல இதாக இருக்குது. இங்கே மேலே தான் லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் லூட் வச்சுருப்பாங்க. இங்கிட்டா அங்கிட்டா அந்த சைடு தான்டா தெரியுது. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, எனக்கு இந்த தெரியுது நல்லா. இந்த பார்த்துட்டேன், அதை எடுத்தே ஆகணும். ஐயோ எனக்கு முன்னாடி யார் போயிட்டார்? எனக்கு தான் ப்ரோ. அது ஃபஸ்ட்டு எனக்கு தான். அது என்னது? வெக்ஸ் ஆர்மர் ஸ்மித்திங் டெம்ப்ளேட் எத்திக்காச்சு. அப்படியே இது எதுக்கு கைஸ் யூஸ் ஆகும்? எதுக்குன்னு தெரியல, எடுத்து வச்சுக்கோ. யாரா நீங்கள் சொல்லுவீங்களே, அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கோ. அவர் பாருங்கள் இருக்க எல்லாத்தையும் வலிச்சு நக்கிறார். நம்மளாம் கொஞ்சம் எடுப்போம், சும்மா தானே இருக்குது. ஆமாம், அவர் வலிச்சு நக்கிட்டு விட்டால் பெட்டியே வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுவார் போல். அவர் நல்ல வேறு பெட்டியெல்லாம் எடுக்கலை. இருங்க நம்ம கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கி அடுத்து வேறு இன்னொரு ரூமில் போய் லூட் அடிப்பேன். இந்த ஏரியா எனக்கு ஓரளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியும். மித்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் கேஸ். ஏதாவது விட்டுருந்தேனா இல்லை கரெக்டாக இருக்குன்னா கரெக்டானு சொல்லி போடுங்க கேஸ்.
அப்புறம் அடுத்து என்னென்ன சீரீஸ் பண்ணலாம், என்னென்ன கேம் போகலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கொஞ்சம் மறக்காமல் சொல்லிடுங்க. எங்கே என்ன இந்த ரூமு? ஏய் இது என்ன இது பார்க்க? அட இது கோழி செஞ்சு வச்சுருக்காங்களே இப்போ. தரமா க்ரியேட்டிவ் மைண்ட்ரா. நீங்கள் தான்டா மைண்டு. க்ரியேட்டிவாக தரமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. அவர் சொல்கிறார் ப்ரோ கோழி நல்லா இருக்குது, கோழி கூட இருந்து போமான்னு கேட்குறாரு. ப்ரோ நம்ம போவோம் ப்ரோ அடுத்த இடத்துக்கு, நீ வாபுறன்னு சொன்னால் ப்ரோ நான் வரமாட்டேன் கோழி கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. ப்ரோ வரியால் நான் விட்டுட்டு போட்டோமான்னு கேட்டால் சரி இரு ப்ரோ வரேன்னு சொல்கிறாரு. என்ன நியாயம், கோழி கூடயே விட்டால் இருந்துருவார் போல். இந்தா இப்போ அவரை கூப்பிட்டேன், அவர் ஒருவருன்னு வராரு பின்னாடி, வந்தீங்க ஏறுவோம். இந்த இப்போ இவரை கூட்டிகிட்டு மேலே ஏறலான்னு இருந்தேன். ஏய் என்ன என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு இருக்கிறியா? அங்கேயும் வெல்கம் பண்ணுறதுக்கு இருந்தால் இங்கேயும் வெல்கம் பண்ணுறதுக்கு இருக்கா? சரி செத்துப்போம், உன்னை சாவடிக்கிறது தான் ஏன் பொழப்பு. இங்கே எனக்கு லேக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, எனக்கு இங்கே லேக் ஆகுது. ஆமாம் இங்கே இப்போ இருங்க அவரை காணுமே. இந்த இப்போ எங்கே வருவார்? இந்தா நான் விண்டிகேட்டர்கிட்ட சுற்றலாம். அவர்கிட்ட கேட்டேன் என்ன அவர் விண்டிகேட்டர் சத்தேன்னு வருதான். ப்ரோ அந்த படிக்கட்டு கீழே ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, அவனே அடிச்சிட்டான் ப்ரோன்னு சொல்கிறாரு. ப்ரோ படிக்கட்டு கீழேயா? என்ன ப்ரோ சொல்கிறேன்னா ப்ரோ அந்த பள்ளத்துக்குள்ளேன்னு சொன்னேன். இறங்குன ஜூட்டுக்கு இந்த பீஸ் வருது, கொண்டுட்டாச்சு. அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ என்னது உங்களை அடித்தவனை கொண்டுட்டாருங்க விட்டு. ப்ரோ நான் தான் ப்ரோ கொண்டுருந்தேன், நீ ஏன் ப்ரோ கொண்டுன்னு சொல்கிறேன். ப்ரோ நீ தானே ப்ரோ சொன்னேன்னு கேட்டால் என்னையே வந்து கேட்குறாரு. வந்து பார்க்குறாரு பாருங்க. ஏன்னா அது என்ன ப்ரோ நீ ஏன் ப்ரோ கொண்டுனுங்கம்மா என்னையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வேறு யார் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. எங்கே வேறு யாராவது அடுத்த பீஸ் சிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இங்கே தாங்க எவோக்கர்னு ஒருத்தர் இருப்பான். மந்திர மாந்திரிகத்தை கரைச்சி குடிச்ச என்னது கம்நாட்டி. இவங்க வேறு 2 பேர் இன்னி சுற்றி போட்டாங்கடி. லேகாக வேறு ஆகுதுடா, லேகுடா. அதுலேயே அவர் நின்று பார்க்குறாரு என்ன ப்ரோ பண்ணுறேன்னு. ப்ரோ அடி வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணா அதெல்லாம் முடியாது ப்ரோ, நீயே அடி வாங்கிக்க ப்ரோ, என்னையே விட ப்ரோன்னு சொல்கிறேன். இப்போ யார் அடித்தது? ப்ரோ நான் தான் ப்ரோன்னு சொல்கிறாரு. எல்லாம் பண்ணுங்க ப்ரோ. அவர் கூப்பிட்றாரு இங்கே பாரு ப்ரோ. எங்கே ப்ரோண்ணா? ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. இது மூஞ்சி நல்லா இருக்கு, அழகாக சிரிக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதை உடைக்கணும். ஏதாவது பவு இருக்குது, பவு எடுத்து மூஞ்சியை சேர்த்து கரெக்டாக. ஐயோ ஆரோ இல்லையே, இது எப்படி இருக்குது தெரியுமா? மண்டபத்துக்கு கொண்டே மறந்துட்டேன், பவு வெட்டு வந்து ஆரோ வெட்டு வரல மறந்துட்டேன். சாய்ப்பா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இருங்க இங்கே பாருங்க, இங்கே ஒரு சைடில் ஒரு பதுங்கி இருக்குது. என்ன பதுங்கிக்கிட்டு இருக்க, சாக மாட்டியா? ஐயோ வரேன். ஐயோ சோழி முடிஞ்சு போச்சு, எனக்குன்னே வராங்கடா. எனக்குன்னே வருவீங்களாடா, என்னைய வச்சு சாவடிக்கிறாங்க. நான் திரும்பி இங்கனக்குள்ளே வந்து கண்டினியூ பண்ணி அவர் என்னது வந்து முடிச்சிட்டாரு. இந்த ரூம் என்னன்னு பார்க்குறதுக்கு கேட்டேன். ப்ரோ இங்கே வா ப்ரோன்னு கூப்பிட்டேன். அவர் என்னது இரு ப்ரோ வரேண்ணா, நாங்கள் லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். சரி இரு ப்ரோ டக்குன்னு வா ப்ரோன்னு சொன்னதுக்கு இந்த ரூமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஏறி பார்க்குறாரு. என்ன ப்ரோ இருக்குது, ஒன்றுமே தெரியலைன்னு. ப்ரோ அதான் ப்ரோ எனக்கே தெரியலன்னு கேட்டால் ப்ரோ இரு ப்ரோ பார்ப்போம். இந்த மூஞ்சியை பாரு ப்ரோ டக்குன்னு சார் அந்த மூஞ்சியை பார்க்குறேன். இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி நம்ம அடுத்த ரூம் போவோம். ஆனால் இந்த ரூமு அடுத்து போகிற வழியிலே இந்த பீஸ் வந்துருச்சு. நான் அவரை போட்டு அடிக்கிறாங்க. அவர் சொல்கிறார் ப்ரோ ஹெல்ப் பண்ணு ப்ரோ, நான் நானும் ஹெல்ப் பண்ண தான் ப்ரோ வரேன்னு சொல்ல விட்டு ஹெல்ப் பண்ணு ப்ரோன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு மொத்தத்தில் யாருது இப்போ விட்டான் பாருங்க இந்த எவோக்கர். இவன் தான் இந்த எவோக்கர் தான் இது விடுவான். ஆனால் இப்போ அவர்கிட்ட சொல்லுவேன் ப்ரோ அங்கே எவோக்கர் இருக்கான் ப்ரோன்னு தான் இப்போ இந்த பார்த்துட்டேன்ல. இப்போ அவர் வருவார், சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அவர் வருவார். ப்ரோ அங்கக்குள்ளே எவோக்கர் நிற்கிறான் ப்ரோ, அந்த மாந்திரிகத்தை கரைச்சி கொடுத்துன்னு சொல்லிவிட்டு எவோக்கரா ப்ரோ உஷாராக போவோம் ப்ரோன்னு ஷீல்டை எல்லாம் உட்காந்த மாதிரியே போவார் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த சீனை காமிக்கிறேன் பாருங்க. உட்காந்த மாதிரியே அது போவார். இங்கே எனக்குலாம் வந்துட்டு ப்ரோ எவோக்கரா ப்ரோ ரொம்ப அடிப்பாடு, என்ன ப்ரோ பண்ணுறது, இப்படியே போவார். இப்போ அவர் எவோக்கர்னு நினச்சிரும். நானும் இவரும் டக்குன்னு சேர்ந்து எவோக்கர்னு பார்த்தா டக்குன்னு வேண்டி கேட்டுரு. அப்போ எவோக்கர் எங்கே நாங்களும் தேடுவோம். அவர் சொல்கிறார் ப்ரோ இவனுக்கு அப்புறம் இப்படி பயப்பட வச்ச, இவன் வேண்டிகேட்டர் இல்லை ப்ரோன்னு. ப்ரோ நானும் இங்கே எவோக்கர் தான் ப்ரோ பார்த்தேன், ஆளா கணம் கேட்கட்டு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பொய் சொல்கிறேன்னு சொல்கிறேன்.
இல்லை ப்ரோ நம்மளாம் இப்போ பாரு ப்ரோ இப்போ இங்கே பக்கத்துலேயே எவோக்கர் இருப்பான்னு சொல்லிட்டு அடப்போ ப்ரோ நீ இப்படியே உருட்டு ப்ரோன்னு சொல்கிறாரு. இருங்க நம்ம என்னது இப்போ அவர் நம்ப மாட்டார். எவோக்கட்டும் ஒரு அடி வாங்கி பார்க்கட்டும். ஆமாம் இப்போ என்னை கூப்பிடுவார் பாருங்க. ப்ரோ நான் எவோக்கரை பார்த்துட்டு இருக்கான் அவர் சொல்கிறாரு. சொன்னேன்ல ப்ரோ இங்கே இருக்கான் என்ன ரூமை மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு ப்ரோ 2 பேர் ப்ரோ 1 இல்லை 2ன்னு சொல்லிவிட்டு ப்ரோ 2ஆ அப்போ நீ ஒருத்தனை பார்த்துக்க நான் ஒருத்தனை பார்த்துக்க ப்ரோன்னு சொல்கிறாரு. நான் ஒருத்தனை போட்டு மீதி வச்சு அந்த ஏன்னா டோட்டம் ஆஃப் அண்டையிங்னு ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துட்டேன். அவர் ஒன்று எடுத்துட்டார். ஆளுக்கு ஒன்று வெற்றிகரமாக கிடச்சிருச்சு. ஸோ அதனால் ஆனால் அது இப்போலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப லேட்டாக தான் அதெல்லாம். இப்போ இருங்க இந்த என்ன இங்கே வேண்டிகேட்டர் ஒரு பீஸ் இருக்குது. இந்த வேண்டிகேட்டர் பீஸை முடிச்சு விட்றோம். ஏண்டா நீ ஒரு ஆள் தான்டா ஊறப்பட்ட இடத்துல இருக்க செத்து போடாமல இங்கே அங்கே பாருங்கள் தெரிய மாட்டான்னு நினச்சிக்கிட்டான் எவோக்கர் பீஸு. டேய் உனையெல்லாம் கொன்றுவேண்டா போடாமல டோமர் பீஸு செத்துப்போ. ஐயோ ஐயா எவோக்கர் கூட பரவாயில்ல. ஐயோ இந்த வெக்ஸு பீஸுங்க வேறு கடுப்பேத்துங்களே. ப்ரோ காப்பாற்று ப்ரோண்ணா. ப்ரோ நீ அடி ப்ரோன்னு சொல்கிறாரு. ஐயோ இவங்க இப்போ எவோக்கரா நேராக வந்து அடிப்பான். இவங்க செவத்துக்குள்ளெல்லாம் பூந்து வந்து அடிப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். நான் அவர்கிட்ட மாட்டி விட்டேன் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள் இப்போ அவர்கிட்ட மாட்டி விட்டு நான் அடி வைப்பேன். இதான் எப்படி டெக்னிக்காக அடிக்கணும். என்னையை பார்த்து கற்றுக்கோங்கப்பா எல்லோரும். எல்லாம் கழுவி ஊற்றுவீங்க கற்றுக்கோங்க. கைஸ் அடுத்து வேறு இருந்தால் 2 டோட்டமு இந்த விக்ஸ் ஆர்மட்ரிம்மு அது போக கொஞ்சம் ஊறப்பட்ட எக்ஸ்ட்ரா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். அவர் கேட்குறாரு ப்ரோ நீ 2 டோட்டம் வச்சுருக்கேன்னு. ஆமாம் ப்ரோ நீ ஏன் ப்ரோன்னு சொல்ல விட்டு அவர் அப்படிதான். அவர் நம்மகிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இருங்க இப்போ நம்ம என்னது படிக்கட்டுக்கிட்ட போயிடுவோம். ஆமாம் நான் அந்த போகிறப்ப அந்த மூஞ்சி எதாவது பண்ணலாமான்னு கேட்டேன். ப்ரோன்னு சொன்னார். இப்போ இங்கே வந்துட்டேன். இப்போ என்னது அவர் சொன்னார் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற இங்கே பாரு ப்ரோ என்னது ஒரு லூட் இருக்குது இங்கே விட்டுட்டியேன்னு ப்ரோ சொன்னேன். எங்கே ப்ரோண்ணா இங்கே இருக்குது ப்ரோ இதை விட்டுட்டியே ப்ரோன்னு சொன்னார். ப்ரோ இதில் லூட்டே இல்லை ப்ரோ இங்கே 3 இலை தான் இருக்குது சொன்னேன். ப்ரோ அந்த லூட்டை நான் எடுத்துட்டேன் ப்ரோ. அதை நீ சொன்னியா ப்ரோன்னு கேட்டால் நான் என்ன ப்ரோ சொன்னேன் லூட்டு இருந்துச்சு நீ விட்டுட்டியேன்னு தான் ப்ரோன்னு சொன்னேன்னு சொன்னார். சரி அந்த லூட்டை கூட ப்ரோன்னா இந்த ஒரே ஒரு ஆப்பில் தூக்கி போடுறாரு. ப்ரோ என்ன ப்ரோ ஆப்பிள்னா அது இப்போ எடுத்து பாரு ப்ரோன்னு சொல்கிறாரு. என்ன ஆப்பிள்னா அது பேர் என்ன என்சாண்டன் கோல்டன் ஆப்பிளாம். இது என்ன ப்ரோ பவர்னா ப்ரோ அது இப்போ பாட்டுக்கு நீ சாப்பிட்றாத அது இப்போ நல்ல ஸ்பெஷல் பவர்னு சொல்கிறாரு. சரி ஓகே. இப்போ நாங்கள் படிக்கட்டுக்கிட்ட போகிறோங்க. நான் இந்த படிக்கட்டுகிட்ட போய் இந்த மூஞ்சி எதாவது பண்ணணும்னு கேட்டேன். இந்த இப்போ பண்ணுறா பாருங்கள் இந்த மூஞ்சி எதாவது பண்ணுவோம் ப்ரோன்னு கேட்டேன். இப்போ பாரு ப்ரோ உனக்கு அந்த மூஞ்சியை தானே ப்ரோ பண்ணணும் என்கிட்ட ப்ரோ பண்ணுறேன் மட்டும் பாரு ப்ரோன்னு சொன்னார். என்ன பண்ணுற பார்த்தா கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. அது கேட்டால் ப்ரோ கொளுத்தி விட்டு விளாடுவோம் தீபாவளிங்க நம்ம உட்லேண்ட் மேன்ஷனில் கொண்டாடிடுவோம்னு சொல்கிறாரு. இப்போ என்னென்னா போதும் சரி தெரியலை பார்ப்போம். உட்லேண்ட் மேன்ஷன் பற்றிக்கிட்டு உட்டு பூரா எரிய போகுது நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ வேகமாக போகிறாரு. நான் கீழே போயிடுவேன். எனக்கு இவர் பண்ணுற பார்த்துட்டு ப்ரோ நான் கீழே இருக்கேன் நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வா ப்ரோன்னு சொல்லிடுவேன். இப்போ அவர் திரும்பி கூப்பிட்டு ப்ரோ மேலே வந்து பாரு ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கேங்கிறன்னு சொன்னேன். என்ன ப்ரோண்ணா மேலே வந்து பாரு ப்ரோ டக்குன்னு நீயே ஆடி போயிடுவேன்னு சொன்னேன். என்ன ப்ரோன்னு நான் பார்க்கலாம் இருந்தேன். என்ன ப்ரோ இங்கேருந்து இடத்தையே காணோம் ப்ரோ. அதெல்லாம் எப்போயோ எரிஞ்சு போச்சு ப்ரோ. எப்போயோ எரிச்சு போட்டேன். நான் தான் போர் அடிச்சு போச்சு எரிச்சிட்டேன்னு சொன்னேன். என்ன ஸ்லோனா சொல்லுது. ஐயே இந்த விச்சு அட ஏய் ஐயப்பா ஏய் செத்துப்போ. ஆமாம் போய்த்தலை போ அவ்வளோதான். நானும் இப்போ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. டிரைவர் கடுப்பில் அந்த இதை எரிச்சு விட்டார். அவ்வளோதான். நான் இதுக்கடுத்து கீழே போயிட்டு நான் கீழே போய் ஃபுல்லாக முடிச்சிட்றேன். நம்ம அந்த பெட்டு பாட்டை இடத்துக்கிட்ட இவர் கோவத்தில் என்னென்னமோ பண்ணிட்டாரு. அவ்வளோதான் அவ்வளோதான். நான் இதோடு நானும் முடிச்சுக்கிறேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இதுக்கடுத்து என்னென்ன கேம்ஸ் பண்ணலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என் கூட வந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். குமரேசன் ப்ரோ மறக்காமல் இப்போ வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. பை கைஸ் பை. அப்புறம் என்னது அடுத்த பார்ட் 12 சந்திப்போம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்றேன் கைஸ். பை கைஸ் பை.